சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்தால் இங்கே வந்து பார்த்தா எந்த பிள்ளைங்களையும் காணும். ஒரு சில பிள்ளைங்க மட்டும்தான் இருக்குது. மீதி பேர்லாம் எங்கே போனானுங்கன்னே தெரியலையே. லீவ் விட்டுருச்சுன்னா எப்போ ஸ்கூல் தொடங்குவாங்கன்னு கேட்குறது, ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா எப்போ லீவ் விட்றதுன்னு கேட்குறது. இந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல. ஹெச்எம் வேறு இந்த வாரத்துக்குள்ளே மிட்டம் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும், போர்ஷனை முடிக்கணும்னு அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. பிள்ளைங்க கோஆப்ரேட் பண்ணால் தானே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக வந்த? அது ஒன்றும் இல்லை டீச்சர், வர வழியில் பெரிய டிராஃபிக் ஜாம், அதெல்லாம் தாண்டி தாண்டி சைக்கிளில் வரணும்ல, அதனால தான் லேட் ஆகிடுச்சு டீச்சர். ஆமாம், இவர் பெரிய சென்னை சிட்டியில் இருக்காரு, பெரிய டிராஃபிக் ஜாம் வந்துருச்சு, சைக்கிள் அப்படியே தாண்டி தாண்டி பறந்து பறந்து வந்துட்டார். போய் உக்காருப்பா. என்ன இந்த டீச்சர் இன்னைக்கு காலையிலேயே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. நம்ம வேற காலையிலேயே இதுக்கிட்ட வந்து நல்லா வாங்கிக்கிட்டோம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையிலேருந்து நேரமே சரியில்லை. இன்னும் என்ன நாளாக நடக்க போகுதுன்னு தெரியல. டேய், அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், ஒழுங்காக கிளாஸை கவனி. இன்றைக்கி மட்டும் யாராவது கிளாஸை கவனிக்காமல் ஓபி அடிச்சுக்கிட்டு எதுவும் எழுதாமல் இருந்தேன்னா இன்றைக்கி உன்னை வெளுத்து எடுத்துருவேன், வெளுத்து. அது யாரடா அது? ஸ்கூலில் யூனிஃபார்ம் எதுவுமே போடாமல் வெறும் பனியன் அண்டரோட வந்திருக்குது. டீச்சர், என் பேர் ஜக்கு டீச்சர். நான் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அப்படியே வந்துட்டேன் டீச்சர். அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டீச்சர். எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பியா, இல்லை ஸ்கூலில் மட்டும் இப்படி தான் இருப்பியாடா? இல்ல டீச்சர், எல்லா இடத்துலயும் இதே காஸ்டியூம் தான் நமக்கு. சரிடா. ஏய் கவனி, பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முன்னாடி எழுந்து வந்து உட்காரு, கீழே வந்து உட்காரு. அப்போ தான் முன்னாடி நான் போர்டில் எழுதி போடுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக காப்பி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியாது. கடைசி நேரத்தில் அது எழுதலை இது எழுதலைன்னு ஏன்னா வந்து எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் முன்னாடி வா, ஒரு 4-5 பேர் முன்னாடி வா பார்ப்போம். இப்போ நான் தமிழில் தானே பேசினேன், இங்கிலீஷில் ஏதாவது பேசினேனாடா, இல்லை புரியாத மொழியில் வேறு ஏதாவது பேசினேனா? உன்னையும் சேர்த்து தானே இங்கே உட்கார சொன்னேன். நீ மட்டும் எதுக்கு பின்னாடி போகிறப்ப? நீ பின்னாடி தானே உட்காந்துருக்க, உட்காரு. காலையிலே இதுங்கிட்ட கத்த ஆகலமா, எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க. டீச்சர், நான் இங்கே உட்காந்துக்கிட்டோமா டீச்சர்? யாருப்பா அது? என்னப்பா காலையில் சாப்பிடுவியா இல்லை எப்பயுமே சாப்பிட மாட்டியா? உன்னை பார்த்தா சாப்பிட்டு வர மாதிரியே தெரியலையே. சத்தம் மட்டும்தான் வருது, உடம்புல ஒன்றுமே இல்லை. எல்லாம் தலையில் தான் நல்லா பெருசாக இருக்குது. மூளை நிறையா வச்சுருக்கியாப்பா? டீச்சர் புகழாதீங்க டீச்சர், அதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன் டீச்சர், நல்லா படிப்பேன் டீச்சர். டீச்சர், அவனை ஆளை பார்த்து எடை போடாதீங்க. அவன் தான் இந்த கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி டீச்சர் தெரியும்? நீங்கள் இந்த வருஷம் தானே இங்கே வந்திருக்கீங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட், தெரியுமா? அவன் ஃபஸ்ட்டு செகண்டோ எதுவும் அவனா இருக்கட்டும்டா. நீ எத்தனாவது ரேங்க்கு? நீ எப்படி நல்லா படிப்பியா? டீச்சர், என்ன டீச்சர் என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? என்னை பற்றி இந்த ஸ்கூல்லே கேட்டு பாருங்க டீச்சர். நான் தான் டீச்சர் எல்லா வருஷமும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட அவார்டே வாங்குவேன். உங்களுக்கு தெரியாதா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதுல்ல, கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. டேய் வாயாடி, நீ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டா இல்லை ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டான்னு நான் பார்க்க தானே போகிறேன், பாரு. ஐயோ, டீச்சருக்கு உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த டீச்சரை பார்த்தா நல்ல கோவக்கார டீச்சராக தெரியுது. நம்மளை புரட்டி புரட்டி எடுத்துரும். இந்த டீச்சர்கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். டேய், என்ன ஒருத்த மட்டும்தான் வந்திருக்கான், மீதி பேர்லாம் என்ன வர முடியலையா? ஏஞ்சி வர முடியலையா இல்லை நான் வரணுமா அங்கே? குட் மார்னிங் டீச்சர், நான் பக்கத்து கிளாஸ்லேருந்து வரேன் டீச்சர். டீச்சர், உங்ககிட்ட டஸ்டரும் சாக் பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க டீச்சர். வந்த நாள்லேயே ஃபஸ்ட்டு நாள்லேயே ஓசி டஸ்டரு ஓசி சாக் பீஸா? இதை கூட ஸ்டாஃப் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா? சரி ஓகே, கொடுத்து அனுப்போம். தேங்க்யூ டீச்சர், சாக் பீஸ் கொடுத்ததுக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க டீச்சர். உங்கள் பேர் என்ன டீச்சர்? தேங்க்ஸ்மா, என்ன நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கு. என் பேர் ரோசிமா. அப்படியா டீச்சர்? அதான் ரோஸ் மாதிரியே இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ரோஸின் பேர் வச்சுருக்காங்களா? ஆமாம்மா, எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்னை பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா. எல்லாரும் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர். அப்புறமா வரேன் டீச்சர். ஓகேம்மா, போயிட்டு வாம்மா, போயிட்டு வாம்மா. இந்த டீச்சருக்கு ரோஸின் வர பேர் வச்சிருக்காங்களாக்கும். முள்ளு மாதிரி அதான் குத்திட்டு இருக்கு. அது மூஞ்சியை பார்த்தா ரோஸ்
மாதிரி தெரியல, முள்ளு மாதிரி இருக்கு. அதனால தான் வந்ததுலேருந்து கடுகடுன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. இதில் இவன் வேற வந்து ரோசி மாதிரி இருக்கு, ரோஸ் மாதிரி இருக்கு, பூ மாதிரி இருக்கு, பூச்சட்டி மாதிரி இருக்குன்ட்டு போகிறான். ஓவாளா டேய் மச்சான், ரொம்ப நேரமாக கீழே உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இருக்கா பின்னாடி தானே உட்காந்துருந்தேன். அந்த டீச்சர் எத்தனை டைம் உன்னை வந்து முன்னாடி வாடா முன்னாடி வாடா முன்னாடி வாடான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. நான் இங்கே உட்காந்து அதுக்கிட்டே அது பாட்டுக்கு எதோ பேசுது, நானும் எதோ பேசிட்டு இருக்கேன். இதில் அவன் வேற பக்கத்து கிளாஸ்ல இருந்து சாப்பீஸை கொடு டஸ்ட்டை கொடுன்னு ஏதோ வந்து பேசிட்டு இருக்கா. நீ இதெல்லாம் பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்த. நான் தனியாக அந்த டீச்சரை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியுமா? நீ எப்பவே வந்திருக்கணுமா வேணாமாடா? புது டீச்சருடா, அதான் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன்டா பின்னாடி. வேற ஒன்றும் இல்லைடா மச்சான். பார்த்துட்டியா? ரொம்ப சந்தோஷமா திருப்தியா? இப்பயாவது முன்னாடி வந்து உட்காந்தையே, உட்காரு. நானும் எவ்வளோ நேரம் தான் தனியாக அந்த டீச்சரை சமாளிக்கிறது. சரிடா சரிடா, கோவப்படாதடா டேய். டேய் மச்சான், சரி அதெல்லாம் விடு. இந்த டீச்சருக்கு பேர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அந்த டீச்சர் பேர் ரோசியாண்டா. என்னடா மாப்பிள்ள சொல்ற? ரோசி டீச்சரா? ஆமாடா, ஆனா அவங்கள பார்த்தா முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்காங்கடா. இவங்களுக்கு எப்படா ரோசி டீச்சர்னு பேர் வச்சிருப்பாங்க? சரிடா, ஒன்று பண்ணுவோமா? நம்ம சாயந்தரம் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் எப்படி இந்த டீச்சருக்கு ரோசின்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டுட்டு வந்துடுவோமாடா? அந்த அன்னைக்கு என்ன வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து வெளில அனுப்பலாம்னு நீ பிளான் பண்ணிட்ட. ஒரு பேச்சுக்கு தானடா நான் சொன்னேன். அது ஏன்டா இவ்வளோ சீரியஸா எடுக்கிறீங்க? ஏய், என்ன அங்க ஒரே குசு 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 குசுன்னு சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர். நீ என்ன எழுதி போடுறேன்னு சொன்னீங்க, நீ எதுவுமே எழுதி போடல. அதனால தான் நாங்க கேட்டுட்டு உட்கார்ந்திருக்கோம் டீச்சர். இது யாருடா புதுசா இன்னொருத்தன் பனியன் போட்டு வந்திருக்கான்? டீச்சர் அவனும் என் ஃப்ரெண்டு தான் டீச்சர். நானும் அவனும் ஒன்னா தான் டீச்சர் எப்பயுமே இருப்போம். ஒன்னா இருப்பீங்க சரி, ஒரே மாதிரி ட்ரெஸ் மாவடா போடுவீங்க? ஆமாங்க டீச்சர், ஒரே மாதிரி தான் டீச்சர் எப்பயுமே இருப்போம். சரிடா உட்காருங்கடா. டேய் இங்க பாருடா, இந்த டீச்சர் பாருடா எவ்வளவு ஹைட்டா இருக்காங்கன்னு. போர்டு ஹைட் இருக்காங்கடா. ஆமாடா மச்சான். டேய் இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இந்த டீச்சருக்கு பேசாம ரோசின் பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா நெட்டக்கொக்குன்னு வச்சிருந்திருக்கலாம்டா. எவ்வளவு ஹைட்டா இருக்காங்க பாத்தியா? நீ வேணா புது பேர் வைக்கிறியாப்பா எனக்கு நெட்ட கொக்குன்னு? நான் வேணா எங்கள் வீட்டில் போய் என் பேரை மாற்றிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன்டா. வலிக்குது டீச்சர், வலிக்குது டீச்சர். சாரி டீச்சர், சாரி டீச்சர். இனிமே சொல்ல மாட்டேன் டீச்சர். உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் டீச்சர். உங்க பேரு உண்மையாலே ரோசி தான் டீச்சர். நீங்க வந்து ரோஸ் மாதிரியே இருக்கீங்க டீச்சர். நான் நெட்டக்கொக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன் டீச்சர். மன்னிச்சிருங்க டீச்சர். சாரி 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 டீச்சர். விட்டுருங்க டீச்சர். ஆள் இவ்வளோ உண்டு இருந்துக்கிட்டு உனக்கு என்ன பேச்சு பேச்சு பேசுகிற? என்னை பார்த்து நெட்டக்கோக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாளே வந்து நீ வந்து என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்க. சரிப்பட்டு வராது இதெல்லாம். டெய்லி அப்புறம் நீ என்கிட்ட அடி தான் வாங்குவ. ச்சே, நீ காலையிலேருந்து நேரமே சரியில்லை. டேய் மச்சான், அந்த டீச்சர் பயங்கரமா அடிக்குறாங்கடா. நீ சொன்னது எங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லியிருந்துருக்கணும். எதுக்கு அவ்வளோ சத்தமாக அந்த டீச்சர் அதுவும் பக்கத்தில் வந்து நிற்கும் போது சொன்னேன்? அதான்டா அடிச்சிட்டாங்க. ஆமாடா, சாம் சொல்றது கரெக்டு தான். நீ வந்து ரொம்ப சத்தமாக தான் சொல்லிட்ட டீச்சருக்கு கேட்குற மாதிரி. பாவம் தான் இந்த டீச்சர். என்னடா எல்லாரும் இப்போ டீச்சர்கிட்ட சப்போர்ட் பண்ணுறீங்க? 2 மாதம் லீவில் வீட்டில் உட்காந்து நல்ல பிள்ளைங்க ஆயிட்டீங்களாடா? என்ன வலி வலிக்குது, காதை பிடிச்சி நல்லா திரி விட்டுட்டாங்கடா டீச்சர். இங்கே ஒருத்தர் இருக்கக்கூடாது. மரியாதைக்கு எல்லாரும் பின்னாடி போய் உட்காருங்க. தேவையில்லாமல் என் மூடை இன்னைக்கு நல்லா ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டீங்க. இன்னைக்கு நான் எதுவுமே எந்த கிளாஸும் எடுக்க மாட்டேன். மரியாதைக்கு பின்னாடி போ. டேய் டீச்சர் ரொம்ப கோவமா இருக்காங்கடா. அவங்க கிட்ட சாரி சொல்லுங்கடா. ஆமாண்டா, சாரி சொல்லுடா. சரிடா, நான் டீச்சர் கிட்ட பேசுறேன்டா. மேம் சாரி மேம், தெரியாம சொல்லிட்டேன் மேம். என்ன மன்னிச்சிருங்க மேம். தயவு செய்து எனக்காக எல்லாத்தையும் பனிஷ் பண்ணிடாதீங்க மேம். நீங்க லெசன் நடத்துங்க மேம். ஒருத்தனால எல்லாருடைய ஹோம் ஒர்க்கும் கிளாஸ் ஒர்க்கும் வீணா போயிடும் மேம். நீங்க நடத்துங்க மேம், ப்ளீஸ் மேம். இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேம். சரி போய் உட்கார். தேங்க்யூ டீச்சர்.
பிள்ளைங்களா, நான் இங்கிலீஷில் இப்போ சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? எஸ் மேம், நல்லா புரிஞ்சுது மேம். என்னடா நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சு மேம், புரிஞ்சு டீச்சர். சரி, அப்போனா நாளைக்கு நீங்கள் வரும்போது இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வரணும். நாளைக்கு வந்தோடனே நான் ஒரு சில கொஸ்டின்லாம் நான் கேட்பேன். ஓகேங்களா? ஓகே டீச்சர். கோ டு யுவர் பிளேஸ். தேங்க் யூ டீச்சர். இன்றைக்கி கிளாஸ் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட் டே நல்லா தான் போச்சு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு சாட்டர்டே இல்லை, அதனால தான் லீவ் இருக்கா இல்லைன்னு கேட்கலான்ட்டு வந்தேன் சார். ஸ்கூலுக்கு வரதே பாதி நேரம் லேட்டு, வீட்டுக்கு போகும்போது மட்டும் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதில் நாளைக்கு லீவு இருக்கான்னு வேற வந்து கேட்குற. இல்லை சார், நாளைக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, லீவாக இருந்தால் அதனால தான் சரி நானும் போகலான்னு பார்த்தேன் சார். ஏன் உனக்கு 2 மாதம் லீவ் விட்டது பத்தலையா? அதுக்குள்ளே மறுபடியும் ஊருக்கு போகணுமா? ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சார், அதனால தான் சார். சரி, நாளைக்கு லீவு தான், போ இடத்துல போய் உட்காரு போ. தேங்க்யூ சார். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. நல்லா படிப்போம், எக்ஸாம் எழுதுவோம், நல்லா மார்க் வாங்குவோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் எப்போ லீவ் விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. பக்கத்து கிளாஸில் வேறு ஒரு நியூ மேம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் போய் அவங்கள போய் பார்க்கலாம்.